அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது வந்து மில்க் பவுடர். நாங்கள் டீ குடிப்போம், அதுதான் மில்க் பவுடர். நான் குவைட் லைட்டேன். இது வந்து மில்க் பவுடர். மில்க் பவுடரில் இந்த கப் இருக்குது தானே, இந்த கப்பால் சரியாக 3 கப் மில்க் பவுடர் எடுக்கணும். எடுத்துட்டு இதுக்கு இதே கப்பால் 9 கப் தண்ணி ஊற்றணும். சரியா? ஒரு கப் பவுடர் மாவுக்கு 3 கப் தண்ணி வரும். அப்போ 3 கப்புக்கு 9 கப் வரும். இன்னைக்கு தண்ணி இது வந்து ஃபுல் ஹாட் வாட்டர் தான் ஊற்றணும், நார்மல் வாட்டர் ஊற்றக்கூடாது. நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை இதால் 3 கப் மில்க் பவுடர், இதில் 9 கப் வாட்டர், ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விடணும்னு சொன்னால் நயமாக கொதிக்கக்கூடாது. அது ஹீட்டாகவே ஒரு கொதி வந்த உடனே நாங்கள் இறக்கிடுவோம். கொதிக்க போகல காட்டுறோம். இப்படி ஒரு கொதி வந்ததோடய ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எதில் இது தயிராக இந்த பாலை ஊற்ற போகிறீங்களோ அந்த திங்ஸ், அந்த இதில் எண்ணத்தில் இந்த மில்க் பவுடர் தான் போட்டேன். பாருங்க, ஃபைனலாக நான் அந்த பவுலில் ஊற்றிட்டேன். இந்த பவுலில் வச்சு நாங்கள் இது நல்லா ஆறணும். நம்மளோட கை சூடு, நகை சூடுன்னு சொல்லுவாங்க தானே, நகை சூடு வரங்காட்டி இந்த ஆரணத்துக்கு போகிறோம். தயிரையும் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிரும் கொஞ்சம் உப்பும் கரைச்சிட்டு அதில் ஊற்றி ஓவர் நைட் அப்படியே மூடி வச்சுருங்க. மார்னிங்கு வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் இங்கே எனக்கு தயிர் தின்றது ரொம்ப பிடிக்கும். இங்கே தயிர் நமக்கு பொத்து வராது, அது புளிப்பு தன்மையெல்லாம் இருக்கும். அப்போ நான் இது டெய்லி 2 டேஸுக்கு ஒருக்கா நான் செய்வேன். செஞ்சு எல்லோரும் சாப்பிடுவோம். சும்மா அப்படி இருக்கும், சட்டப்படி இருக்கும். பாலில் காய்ச்சறதை பார்க்க இது இன்னமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், நான் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நாளைக்கு நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். அப்படி கேட்டு நல்லா கட்டியாக வரும். அஸ்ஸலாமு அலைக்கும். இது நெக்ஸ்ட் டே பாருங்கள் எவ்வளோ கட்டியாக செட் ஆகிடுது.